வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மெட்ராஸ் மோட்டார் கிளப்ல இருந்து இப்போ ரீசெண்டாக 2 ரைடர்ஸை தூக்கியாச்சு. ஒருத்தர் வந்து துரைன்னு ஒருத்தர் நம்மளோட ஒரு 4 months-ஆ 3-4 months-ஆ டிராவல் பண்றாரு. இன்னொருத்தர் வந்து அவர் பேரு எனக்கு தெரியல, ஒரே ஒரு ரைடு தான் வந்தாரு. ஆளு ஷார்ட்டா குள்ளமா இருப்பாரு. அவர் பேர் என்ன எனக்கு தெரியல, சரியா ஞாபகம் இல்லை. உங்க 2 பேரையும் நம்ம வந்து ஒரு 3 weeks பேக் டீம்ல இருந்தே தூக்கிட்டோம். ஏன்னா வந்து நம்ம எம்எம்சில உள்ள எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே அவர் ஃபாலோ பண்ணல 2 பேருமே. ஸோ அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஓவர் ஸ்பீடு வச்சிருக்கிறது 650 தான். 1800 1100 200 சிசி பைக் கிடையாது, ஜஸ்ட் 650 சூப்பர் மீட்டர் பைக்ஸ் தான். நானும் அந்த ராயல் டீம்ல வந்து நானும் அந்த வண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். மேக்சிமம் ஐஎஸ்சிசி வந்துட்டு அந்த வண்டி தான் இப்போ ராயல் டீம்ல உள்ளதுல. ஸோ நம்ம ஒன்றும் 1800 வச்சு படம் காட்டல, அந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நார்மலான ஒரு வண்டி தான். அதை வச்சுக்கிட்ட ஒரு ஸ்பீடு வந்துட்டு ஓவர் ஸ்பீட் போடுறது 80 70 80 அதை ஃபாலோ பண்ணல. மற்றது வந்துட்டு ஷேரிங், நம்ம ஒரு சாப்பாடு வாங்கினோம்னா அது ஒரு ஷேரிங் வந்துட்டு நம்ம கிளப்ல கிடையவே கிடையாது. நிறைய கிளப்ல வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு. அதாவது எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கேளுங்களேன். அதாவது ஒரு 10 பேர் சாப்பிட்றோம்னா 10 பேர் சாப்பிட்றத மொத்தமா சேர்த்து அந்த பில்லை வந்து எல்லாரும் ஷேர் பண்றது. இப்போ ஒரு எல்லாரும் சாப்பிட்டா ஒரு 7000 ரூபாய் வருதுன்னா எல்லாருமே 10 பேரும் ஆளுக்கு 700 ஷேர் பண்றது. அந்த 700 500 ஷேரிங் இந்த பிசினஸே வந்துட்டு எம்எம்எஸ்ல கிடையாது, மெட்ராஸ் மோட்டார் கிளப்ல வந்து கிடையவே கிடையாது. இது வந்து இவர் வாண்டடா வேணும்னு நம்ம ஷேரிங் அப்படின்னு. ஏன்னா நிறைய கிளப்ல இதனால பிரச்சனையாக நிறைய பேர் வந்து கிளப் அவுட் வெளியே வந்திருக்காங்க, கிளப் அவுட் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த கிளப்ல உள்ளவங்களை வந்து நம்ம வந்துட்டு அதர் பைக்ஸ் இருக்குல்ல பாத்தீங்களா, ஃபேன்சி கிளப், அதுல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அதுல எல்லா பைக்ஸுமே இருக்கு, எல்லா பைக்ஸ்லயுமே இருக்கு. ஸோ அது அந்த மாதிரி ஆட்டிடியூடு இருக்கிற கிளப்ஸ்ல இருந்து எல்லாம் வந்தவங்க இருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட் ரைடு கூட நம்ம தடாப்பு இருக்கும்போது நம்ம வரும்போது நான் தான் எக்கச்சக்கமா சாப்பிட்டேன். மார்னிங் லஞ்சு அண்ட் வரும்போது டீ காஃபி அதெல்லாம் சாப்பிட்டதுல என் பில்லு கிட்டத்தட்ட 800-900 வந்திருக்கும். அந்த ஷேரிங் பேசிஸ்ல பார்க்கும்போது நான் பே பண்ணது 540 520 என்னமோ தான். இது வந்து ஒரு ராங். இப்போ எனக்கு தான் லாபம், கம்மியா சாப்பிட்டவனுக்கு அது வந்து நஷ்டம் தான். ஸோ இப்போ சாதாரண ஒரு ரைடர் வரேன்னு வச்சுக்கோங்க, டெய்லி அதாவது வந்து டெய்லி பேசிஸ் சேலரி எடுக்கிறவங்க, மந்த்லி சேலரி எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ரைடுலாம் வந்து செட் ஆகுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஷேரிங்லாம் வந்து அவன் ஏதோ 100-200 சாப்பிட்டு அவன் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட போறான். இது ஒரு 1000 ரூபாய் நாங்க சாப்பிட்டு போயிட்டு 1000 ரூபாய் ஷேரிங்னு 1000 ரூபாய் வந்து 1000 ரூபாய் பே பண்றதுங்கிறது வந்து ரொம்ப கடுப்பான ஒரு விஷயம். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஸ்பீட் லிமிட் கிடையவே கிடையாது. நம்ம கிளப்புக்கு ஸ்பீட் லிமிட் அண்ட் ஒபீடியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணாதனால உங்க 2 பேரையுமே நம்ம டீம்ல இருந்து தூக்கியாச்சு. அவங்களுக்கும் நமக்கும் நம்ம கிளப் ஸ்டிக்கர்ஸையோ நம்ம கிளப்ல எந்த ஒரு அட்வர்டைஸ் பண்றதுக்கான ஒரு பொருளையோ பாவிக்கிறதுக்கு they don't have any rights. That's all. அவங்கள பத்தி இனி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. they have nothing with us anymore. அண்ட் அடுத்தது என்னன்னா, இப்போ நம்ம ஜூலை வந்து இது லடாக் கிளம்புறோம். ஃபேன்சி டீமோட தான் நான் போறேன். நான் நம்ம கிளப்போடைய அடுத்த இது. ஸோ மிச்சல் தான் வந்து இதில் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். மிச்சல், ஸ்டான்லி அண்ட் தீபக் 3 பேரும் தான். நான் எதுவும் பண்ணல. இருக்கிற இந்த கிளப்லயே வந்துட்டு ராயல் டீமே வந்து என்னால் பண்ண முடியல. ரெக்கார்டிங்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு ரெகுலரா. ஸோ நிறைய வந்து கமிட்மெண்ட் இருக்கிறதுனால என்னால் வந்துட்டு அது ஒரு வெப்சைட் ஓபன் பண்றதுக்கோ வேற ரைடர்ஸ் நிறைய பேர் கான்டாக்ட்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு இப்போதைக்கு 10 பேர் கிட்ட இருக்காங்க. நான் அவங்கள கான்டாக்ட் பண்ண பிறகு கான்டாக்ட் பண்றேன்னு நான் சொல்லிட்டேன். அதனால வந்து அவங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு இப்ப எனக்கு டைம் இல்லாம இருக்கு. ஸோ இப்போ நான் போறது வந்துட்டு இது ஃபேன்சி டீமோட தான் நாங்கள் போறோம். ராயல் டீம்ல இருந்து யாரும் வந்தாலும் கூட நோ ஃபர்ஸ், அவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளோட. இப்போ புதுசா இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது எப்படி சார் இதை நம்ம இது பண்ணணும்னா, நம்ம இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு மெட்ராஸ் மோட்டார் கிளப்ல வந்து ஒரு சின்ன லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். மற்றது ஃபேன்சி டீம்ல வந்து மிச்சல் வந்து ஃபுல்லா டீட்டெயிலா எப்படி கான்டாக்ட் பண்ணணும், என்ன இமெயில் ஐடி எல்லா டீட்டெயில்ஸுமே பக்காவா கொடுத்துருக்காப்ல. ஸோ அதனால வந்து நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்க வெப்சைட்ல எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கிளப் தான், பட் எல்லாமே வந்து மிச்சல் இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. 3 பேருமே, தீபக், ஸ்டான்லி அண்ட் மிச்சல் 3 பேருமே. ஸோ அவங்களே அதை வந்து பார்க்க கொடுத்துட்டேன். அதனால
அவங்கள நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் என்ன காண்டாக்ட் பண்ணலாம், பட் எனக்கு இதை பத்தி இதை பத்தி ஒன்றும் தெரியாது. நாங்கள் ஜூலை எண்டு கிளம்புறோம், ஆகஸ்ட் வந்து ரைடு ஸ்டார்ட் பண்றோம். ஆகஸ்ட் 2nd or 3rd ரைடு ஸ்டார்ட் பண்றோம். ஒரு 2-3 வீக்ஸ் அதுல போயிடும். ஸோ இதுதான் பிளான். அண்ட் நத்திங் டு டெல் மச் அபவுட் எனிதிங். இதுதான் இப்போது இருக்கிற எங்களுடைய டார்கெட்டு. ஸோ நம்ம அடுத்த ரைடு வந்து நான் போறது மெட்ராஸ் மோட்டார் கிளப்ல வந்துட்டு இன்னும் எப்படி ஒரு 40 days ஆகலாம். ஏன்னா இப்போ நான் பர்சனல் ஒர்க்காக நானும் ஒய்ஃபும் ஃபாரின் அப்ராட் போறோம். நாங்கள் 40 days ஆகும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு இந்தியாவுக்கு. வந்த பிறகு தான் அடுத்தது ஆர்கனைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரைடர்ஸை 10 பேர் இருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் நல்லா அதில் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஏன்னா எல்லாம் பெரிய தலையிடி, பொறாமப்படுறது, ஒருத்தன் பொறாமப்படுறது. எத்தனை பைக் வச்சிருந்தா இந்த மயிராண்டிகளுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. பொறாமப்படுறது, அவன் அப்படி இருக்கானே எப்படி இருக்கானுங்கிறது. நல்ல மாதிரி நம்ம கூட பேசுறது, நம்ம நல்ல கூட நல்ல மாதிரி அவன் வந்து அப்படி கேட்டான் சார், இவன் வந்து இப்படி கேட்டான் சார், நான் சொல்லலை, நான் இங்கே தான் போறேன் அங்கே தான் போறேன் அப்படின்னு சும்மா ஃபிலிம் காட்டி போட்டு அந்த பக்கம் இங்க உள்ளதை சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ் உள்ளவங்க நிறைய பேர் இருந்தாங்க, இப்பயும் இருக்கிறாங்க, இப்பயும் இருக்கதான் செய்யறாங்க. ஸோ அதனால வந்துட்டு நல்ல ஃபில்டர் பண்ணி நம்ம ஆட்கள் எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா கிளப்பை வந்துட்டு அடுத்த ஸ்டெப்ஸுக்கு நம்ம கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ கட்டாயம்னா என்ன, இதை வச்சு நம்ம ஒன்றும் வாழ போறது இல்லை, இது ஒரு பேஷனுக்காக நம்ம பண்றோம். இதுல என்ன வருமானம் இருக்கு? ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம போயிட்டு வந்த பிறகு ஒரு 40 days 30 to 40 days ஆகலாம். வந்த பிறகு ஆர்கனைஸ் பண்ணிட்டு அந்த ரைடு போவோம். அதுக்கு பிறகு வார ரைடு வந்து டெஃபினட்டா வந்து லடாக்கு தான். ஸோ இதை மெசேஜை நான் சொல்றதுக்கு தான் நான் எடுத்தேன். வந்துட்டு நம்ம கிளப்பை பேரை வந்துட்டு கிளப்ல இருந்து வெளியே போனவங்க எந்த காரணத்து கொண்டும் யூஸ் பண்ண முடியாது. வில் டேக் லீகல் ஆக்ஷன். இதை மட்டும் தான் நான் சொல்ல விரும்புறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நல்ல ரைடர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. அவங்களுடைய சப்போர்ட், குறிப்பா வந்துட்டு பிரான்ஸ் டீம்ல வந்து இருக்கிறவங்க எல்லாருமே ஜெம் ஆஃப் பர்சன்ஸ், எல்லாருமே ஜெம். யார ஒரு ஆளுக்கு நம்ம வந்து தனியா நம்ம சொல்ல முடியாது, இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க, எல்லாருமே பெஸ்டா இருக்கிறாங்க. அதனால எனக்கு அந்த டீமை பொறுத்தவரை எனக்கு வந்து எந்த தலையீடியும் கிடையாது. டெஃபினட்டாவே எனக்கு எந்த தலையீடியும் இல்லை. இந்த டீமை பொறுத்தவரை தான் ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ இருக்கலாம் வடிகட்டி வெளியே அனுப்பியாச்சு. இனி எடுக்கிறவங்கள வந்து நல்லா பெர்ஃபெக்டா நல்ல ஆட்களா பார்த்து எடுக்கணும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து எப்படின்னா, சார் இவர் வாராரு, இவரோட வந்து எதுவும் டீல் வச்சுக்காதீங்க அப்படி பேசுவாங்களா, அவங்களா பேசட்டும், அவங்களா வந்து கிளப்ல வந்து ஜாயின் பண்ணட்டும் அப்படிலாம் நம்ம கிட்ட நடிச்சு போட்டு ஆப்போசிட்ல போயிட்டா அவங்க இங்க பேசுனது அங்க அப்படியே உள்டாவா பேசுறது, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க. அவங்களாம் தூக்கியாச்சுன்னு வைங்க. ஸோ ரொம்ப அதாவது என்னன்னா, கிளப் ஆரம்பிச்சது நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நான் தீபக் ஸ்டாண்டில், ராண்டால்ஃபு, மிச்சலு, இதெல்லாம் வந்து ஒரு டைம்ல 30 years அந்த டைம்ல நம்ம ஆரம்பிச்சது. இப்போ வந்துட்டு நீ டாமினேட் பண்ண நினைச்சு நான் ஒரு மயிரை கூட இங்க பிடுங்க முடியாது. இங்க வந்து ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது. இது எங்க கிளப். இதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு. இந்த டிசிப்ளின் இருந்தா மட்டும்தான் கிளப் வளரும். டிசிப்ளின் இல்லாம உன் இஷ்டத்துக்குலாம் இங்க வண்டி ஓட்டுறதுக்கு, உன் இஷ்டத்துக்குலாம் ஆடுறதுக்கு வந்துட்டு எவனா காதுல பூ வச்சுட்டு வருவான், அங்க போயிட்டு ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு இருக்க வண்டி தான். ஸோ மெட்ராஸ் மோட்டார் கிளப்புக்கு வந்துட்டு இந்த கூத்து கும்மாளம் இதெல்லாம் சரி வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.